எல்லாருடைய ஃபீல்ட்லயும் அமைச்சர் கீர்த்தனா, ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. அது ஏன்னா சிஎம் விஜயோடைய ஆட்சியில சமூக நீதி வெறும் ஒரு பேக்கேஜ் ப்ராடக்டா தான் விற்கப்படுதுன்னு மினிஸ்டர் கீர்த்தனாவுடைய பிஹேவியர் ஒரு போஸ்டர் ப்ரூஃப் அமையுது. விசிகேக்கு ஆட்சியில சில பதவிகள் கொடுத்துட்டா மட்டும் டிவிக்கு ஆன்டிகாஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணதுன்னு நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கீர்த்தனாவுடைய இந்த ஸ்கூல் விசிட் இன்சிடென்ட் ஒரு வேக் அப் கால். எல்லாரும் அந்த வீடியோல இங்கிலீஷ் பேச வரலன்னு அந்த குழந்தை ஹியூமிலியேட் பண்ணப்படுறத பத்தி தான் பேசுறாங்க. ஆனா என்ன ரொம்ப உறுத்தின ஒரு விஷயம், அவங்க அந்த குழந்தை கிட்ட கேட்ட கேள்வி, வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அமைச்சர் கீர்த்தனா, உங்களுக்கு அது ஒரு சாதாரண கேள்வியா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சாதிய சமூகத்துல அது சாதாரண கேள்வி கிடையாது. நீங்க அந்த இடத்துல பார்த்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவி. நான் பாக்குறது சாதிய அமைப்புடைய வரலாறு. முதல் தலைமுறை கல்வி பெற போராடுற குடும்பங்கள், கல்வி, தொழில், வாய்ப்புகள், கண்ணியமான ஒரு அடையாளம் எல்லாத்தையும் பல நூற்றாண்டுகளா சாதி தீர்மானிச்சுட்டு வர ஒரு சமூகம் இது. அந்த வரலாறு புரிஞ்சிருந்தா அந்த குழந்தைய இங்கிலீஷ்ல பதில் சொல்ல முடியாம நிக்கும் பொழுது நீங்க கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ இல்ல, உனக்கு என்ன சப்போர்ட் வேணும், உன் ஸ்கூல்ல என்ன தேவைகள் இருக்கு, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறடா கண்ணா, வாட் ஆர் யுவர் ட்ரீம்ஸ், டெல் மீ. ஆனா உங்க கேள்வி நம்மள மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேட்டட் ஆதிக்க சாதியினருடைய கண்மூடித்தனத்தை தான் வெளிப்படுத்துச்சு. we are cast blind and willfully so. ஒரு குழந்தையின் அப்பா என்ன வேலை பார்க்கிறாருங்கிறத விட அந்த குழந்தைக்கு இந்த அரசு என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கணும். ஆனா இந்த சம்பவத்துல நான் பார்த்தது மற்றும் ஒரு இளைஞருக்கு, அதுவும் அமைச்சரா ஒரு முக்கியமான தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவருக்கு சமூக நீதி பற்றிய புரிதல் சுத்தமா இல்லாததுதான். இதெல்லாம் நடக்கும்பொழுது சிஎம் விஜய் எங்க இருக்கிறாரு? மினிஸ்டர் சரத்குமாருடைய மெடிசின் விவகாரமா இருந்தாலும், கீர்த்தனாவுடைய இந்த சம்பவமா இருந்தாலும் அமைதி மட்டும்தான் பதிலா? இதுதான் நம்ம இத்தனை ஆண்டுகளா பார்த்துட்டு இருந்த அரசியல்னு சொல்லிதானே டிவிகேக்கு ஓட் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. அப்ப டிவிகேல வித்தியாசமா என்ன நடக்குது? திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்க கட்சியிலையும் உங்க அமைச்சர்களுக்கும் உங்க நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் சொன்ன சமூக நீதி, சுயமரியாதை, ஆன்டி காஸ்ட் அரசியலுடைய சிந்தனையை உண்மையா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு உங்க கூட்டணியில தோழர் திருமாவளவன் இருக்கிறாரு. சாதிய சமூகத்தை புரிஞ்சுக்க, ஆதிக்க சாதியினருடைய கண்மூடித்தனத்தை உடைக்க, ஆன்டி காஸ்ட் அரசியல் என்னன்னு கத்து கொடுக்க அவரை விட சிறந்த ஆசிரியர் வேற யாருமே தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. பேக்கேஜிங் போதாது, கூட்டணி போதாது, பதவியும் போதாது. உண்மையான சமூக நீதி வேணும்னா முதல்ல சிந்தனை மாறணும்.